நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே நாளுதலே நன்றி ராஜா, அன்பே நாளுதலே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி
வழியிலே நடத்தினீரே நன்றி ராஜா நன்றி இயேசு 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 ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாரை கொதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாரை கொதிக்கிறோம் நாதா மாறியாரனோதயம் போ ஓதித்தே கருணி கருணாருமை கேட்குமா மாறியாரனோதயம் போ ஓதித்தே வரும் இவன் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ளத்தில் முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ளத்தில் இயேசுவே ஆத்மநேசரே காலமே ரோஜாவும் நீரி புஷ்பமா பரிணாயிரங்களில் சேர்ந்து அலைகோடிகளில் உயர்ந்து ஆரியாரினோதயம் போல் ஒளிக்கு வரும் இவனாரோ ஆரியாரினோதயம் போல் ஒளிக்கு வரும் இவனாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ளத்தில் முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ளத்தில் இயேசுவே ஆத்மநேசரே சாரமே ரோஜாவும் நீரி புஷ்பமா பரிணாயிரங்களில் சேர்ந்து அலைகோடிகளில் உயர்ந்து காற்றில் மரங்களில் கீச்சிரிப்போ எங்கள் நேசரும் நிற்கிறார் காற்றில் மரங்களில் கீச்சிரிப்போ எங்கள் நேசரும் நிற்கிறார் நாமம் போற்றுங்க பரிமளமே ரசத்திரம் பரிமளம் நாமம் போற்றுங்க பரிமளமே ரசத்திரம் பரிமளம் நாமம் போற்றுங்க பரிமளமே ரசத்திரம் பரிமளம் இயேசுவே ஆத்மநேசரே சாரமே ரோஜாவும் நீரி புஷ்பமா பரிணாயிரங்களில் சேர்ந்து அலைகோடிகளில் உயர்ந்து அவரிடரு கையெழுத்தலைக்கு பலகரத்தாலே தேற்றுகிறார் அவரிடரு கையெழுத்தலைக்கு பலகரத்தாலே தேற்றுகிறார்
விசி 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 போயிருந்தோம். ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது நம் ஆண்டவரை சுற்றி சுற்றி வருவது, அவரை துதித்து துதித்து பாடுவது, அவரை இன்பம் நமக்கு அவர் நம் மீது பிரியம் கொள்ள வைப்பதுதான் ஆராதனை. ஜெபம் என்று சொல்லும்போது நம்முடைய தேவைகளை சொல்வதுதான் ஜெபம். ஸோ ஜெபத்துக்கும் ஆராதனைக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். எப்போதுமே நம்ம ஏன் சொல்லவே ஜெபம், இது செய்ய அது செய்ய இது செய்ய அது செய்ய, அதை ஆண்டுக்கு அவ்வளோ பெரிய மேலாட்டம் ஏழ்மை என்று லோனை பிரிச்சுருவாங்க. இந்த நாள் எனக்கு கிருபையாய் கொடுத்ததே உங்களுக்கு நன்றி. இது துதிக்கும் போது ஆண்டு என்ன செய்வார்? இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற ஒரு அபிஷேகம், கர்த்தரை ஆராதிப்பதிலே ஒரு பிரியம். தானியேலை பார்த்து அந்த ராஜா கேட்டார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அது என்ன சிச்சுவேஷன்? சிங்கத்தின் நடுவிலே போடப்பட்ட நிலம். யோசிச்சு பாருங்க, சிங்கங்கள் எவ்வளவு பசியாக இருக்கும், அது எப்படிப்பட்ட ஒரு சிங்கமாக இருக்கும். ஏதாவது வந்தால் நமக்கு அது இடையை உட்கொள்ளும்படியாக அது அவளோடு கீழே போல காத்திருக்கும். நம்ம கத்து என்ட்ரன்ஸ்லேயே சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு விரோதமாக எழுந்த சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்க தானியேலை போல இடைவிடாமல் ஆராதிக்கும் போது, அதாவது வாய்ப்பு தம்பி தங்கச்சி ஸ்டேட்டஸ் என்ன வைப்பீங்க? சினிமா பாட்டு வைப்பீங்க, சினிமா பாட்டு ஆராதிப்பீங்க இல்லை. நீ ஆண்டோடைய பாடலை வைங்க, ஆண்டோட நீங்க அதிகமாக சொன்னீங்க, ஆண்டோட ஸ்தோத்திரீங்க, ஆண்டோடு இருப்பீங்கன்னு சொன்னா அங்க அதெல்லாம் வராது. நீங்க நிறைய பேர் அதெல்லாம் செய்வீங்க. ஸோ தயவுசெய்து செய்யாதீங்க. ஸோ கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துகிற கிறிஸ்துவ பேராக இருக்கும்போது அதுதான் உங்க சாட்சி. உங்க ஸ்டேட்டஸ்ல பரிசுத்தம் வேண்டும். உங்க ஸ்டேட்டஸ்ல நீங்க ஆண்டோட மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலே நீங்க கர்த்தரை ஆராதிப்பது அவங்களுக்கு தெரிய வேண்டும். அவங்க நம்ம கேலி பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம ஆராதிப்பதிலே முதன்மை ஸ்தானத்தை பெற வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ பிரியமான நம்ம ஆராதிக்க 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 ஈரோடு நீங்க மலையில ரோமர் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தேவனை அறியாமல், அவரை தேவனை எண்ணாமல், அவரை ஸ்தோத்திரியாமல், அவருடைய இருதயங்கள் எல்லாம் இருக்கொண்டபடினாலே தேவன் அவரை அசுத்தமான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க ஒப்பு கொடுத்து தராங்க. ஏன்னு கேட்டால் அவங்க என்ன தேவன் அறிஞ்சிருந்தும் அவங்க தேவனை ஸ்தோத்திரிக்கவில்லை, ஆராதிக்கவில்லை. நம்ம அப்படி இருக்கிறோம். தேவனை அறிஞ்சிருக்கிறோம், தேவனுடைய சத்தியம் தெரியும், ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம், அவரோட உடன்படிக்கை செய்திருக்கோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? வாழ்க்கை விசுவாசம் எப்படி இருக்கணும்? அதை எப்போதும் துதிக்கக்கூடியவனாக, எப்போதும் துதினால் இறங்கி இருக்க முடியாது. எல்லா நேரத்திலும் என்ன சொல்றோம், மற்ற நேரத்துல ஸ்தோத்திரிப்போம். எல்லாம் நல்லா இருக்கும் போது பேசலாம் பேசலாம் பேச சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் ஒரு தோல்வி வரும்போது அந்த உற்சாகம் குறைவே கூடாது. செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, நாம் கர்த்தரை எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாருமே கட்டுவோமா? ஸ்தோத்திரிக்க பழகுங்க, ஆராதிக்க பழகுங்க, இடைவிடாமல் ஆராதிங்க, எப்போது தேவனோட அன்பின் மகிமைங்க, கர்த்தரை மேன்மைப்படுத்தி உயர்த்தி எல்லா சூழ்நிலையும் தப்புவித்து ஆச்சரியமான அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பார். கரங்களை ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஸ்டான்ஸை மட்டும் எழுப்பி நின்று ஒரு விஷயம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடுவோமா? என் சுவாசம் ஒளியும் வரை, மூச்சு போற வரைக்கும் நான் தேவனை விட்டு பிரிய மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனை விட்டு பிரிய மாட்டேன். எந்த சூழ்நிலையும் என்னையும் தேவனை பிடிக்காது. எப்படியாக கொண்டுமாலும் சரி, நானும் என் தேவனும் ஒன்றாக இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடணும். எல்லா பாடம் எல்லா கண்களை கட்டி உற்சாகமா கண்களை மூடி இந்த வாய்களை சத்தத்தோடு பாடி அர்ப்பணிப்பு பாடுவீங்களா? அதை ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு தான். ஹல்லேலூயா. அதை அர்ப்பணிக்க 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 ஆசீர்வாதங்கள் பெருகும். ஹல்லேலூயா. Amen.
அபிஷேகம் இன்னும் உங்களை தொடர்ந்து பற்றிக் கொள்வதாக. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே
உயரம் அந்த வேட்கை அடையணும். கத்த நம்ம எல்லாரும் ஜெபம் சட்ட சபையிலே ஆகிய வார்த்தைகள் பேசப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. விஷயம் புஸ்தகம் நாம் பேசுவதாக இருக்கிறார். கத்தரை ரட்சிக்க அபிஷேகிக்கிறது. அதுபோல கத்த எல்லா சட்ட சபைகளிலும் வேதமும் ஆளுடைய சாட்சியின் பிள்ளைகளும் எழுத வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கத்தரை ஒரு நிமிஷத்தை எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரெல்லாம் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. நம் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த 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 சாத்தானுடைய படைகள் நடுங்கும். அல்லேலூயா. நம்முடைய வாயிலே உள்ள துதி அவனை நடுங்க பண்ணுமே வேதத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயாக பாடினது போல எல்லாரும் திருவோடு செய்வதை நாம் பாடி அதாவே உண்மையானதோடு சின்ன சோழர் அல்லவே இந்திய தேசத்திலே எவ்விடங்களிலும் நீ நாமத்தை உயர்த்த வேண்டும். எல்லா தேசங்களிலும் நீ நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இந்த சிலுவையின் கொடி பறக்க வேண்டும். இந்த வசனம் வல்லமையோடு பிரகாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை ஹல்லேலூயா வல்லமையோடு கிரியை செய்ய வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு செபத்தோடு அந்த சபை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அதிசயமான நாமம், அவருடைய நாமம் நித்திய பிதமா, அவருடைய நாமம் எல்லாவற்றிலும் மேலான ஒரு நாமம். ஹல்லேலூயா. இந்த நாமத்துக்காக நம்மளுடைய உலகத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாமம் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரின் முகத்தை பார்த்து கேட்போம். ஆண்டவரே மூலமாக என் வாழ்க்கையின் மூலமாக என் சாட்சி ஜீவியத்தின் மூலமாக என் குடும்பங்களின் மூலமாக என் சபையின் மூலமாக நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் என் நாமத்தை மகிமைப்படுத்தும், என் நாமத்தை வெற்றி சிறக்கப்படும், என் நாமம் வளர வேண்டும், வாழுக வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா நல்ல பாஷைகளை பேசுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் புதுப்பிக்கப்படுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பலப்படுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரமாகிலும் தன்னுடைய எல்லா பாதைகளையும் அவர் சமுதிரை வைத்துவிட்டு அதை நன்றாய் வைத்திருந்து அடி பாஷையை பேசி ஆராதிப்போம். அது ஒரு பலன். சரீரமே ஒரு பலன் இறங்குவதாக. அபிஷேகம் மட்டும்தான். கரங்கை தட்டி அதே பாஷையை பேசு, அதே பாஷையை பேசுகிறார்.
அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று செய்கிறவனை நாம் சொன்னது போல ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம், ஒரு காண்டாம் நிறுத்தப்பட்ட ஒரு வேலை. உங்களுக்கு வருவதாக கண்மலையாக தேவனிடத்து அநீதி இல்லை என்றும் அவர் உத்தமர் என்றும் விளங்கின பின்பு வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உத்தமர், நம்முடைய ஆண்டவரத்தில் அநீதி கிடையாது. அவர் ஒரு நாளும் அநீதி செய்ய மாட்டாங்க. நான் முதி வயலில் கழிக்கிறது பசுமை புஷ்டிமாய் இருக்கும். நீதிமான் படையை போல் செழித்து கேதுவை போல வளர்வான் என்று வாசிக்கிறோம். ஒரு செழிப்பை கொடுப்பாராக, ஒரு வளர்ச்சியை கொடுப்பாராக. பனைமரம் போல ஒரு செழிப்பு. பனைமரத்தில் எதுவுமே வேஸ்ட் கிடையாது, எல்லாமே யூஸ்ஃபுல் தான். அந்த ஓலை யூஸ்ஃபுல்லு, அந்த பட்டை யூஸ்ஃபுல்லு, அந்த மரம் வீடு கட்ட உதவும், அது நுங்கி அந்த பதனை ஒன்றுமே அது வீணாக போவதே இல்லை. அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் ஆண்டவருக்காக பயன்படும் பாத்திரமாக, யூஸாக பேசலாக, கத்திரை கலத்திரை பயன்படும் பாத்திரங்களாக கத்திர நம்மை மாற்றுவாராக, நம்மை செழிக்க வைப்பாராக, நம்முடைய வருமானங்களை செழிப்பை கொடுப்பாராக, நம்முடைய சுகம் நம்முடைய பலன் எல்லாவற்றும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பாராக. இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் உத்தமர், அவருக்கு அநீதியே கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் உத்தமர், அவருக்கு அநீதி கிடையாது. அவர் என்னை நிச்சயமாகவே செழிக்க பண்ணுவார், கேதுவை போல வளர பண்ணுவார், பனையை போல செழிக்க பண்ணுவார். அந்த வார்த்தையில வரும்போது அதை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க, அந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தருடைய செழிப்பை நீங்க உண்மையாகவே அனுபவிப்பீங்க. எல்லா கடலை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். மட்டுமாக காலை தொழிலை பாடின பாடல்கள் ஆண்டவே மட்டுமாக எங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றும் சுகந்த வாசனை முகந்தத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஏசாயா 40 முடியாது கேட்டுக்கிறது வாசிப்போமா? இன்ட்ரெஸ்ட் வாசிங்க. 40 பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்னதுமா? பூமியின் கடையாந்திரம். இந்த பூமியின் கடையாந்திரம் எங்க இருக்கு? கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் நம்ம இந்திய பார்டர் இல்லை. இப்போ உலகம் ஃபுல்லா அப்படியே சுற்றிட்டே தான் வருது உலகங்கள். ஆனால் எல்லாவற்றிலேயும் நம்முடைய ஆண்டவர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகாத தேவன். ஹல்லேலூயா. நமக்கு அநேக நேரத்தில் என்ன வந்துடும்? சின்ன பிரச்சனைக்கு ஒரு பெயிண்ட், ஒரு சோர்வு வந்துடுது, ஒரு சோர்வு வந்துடுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் யோசிப்பாங்க, எவ்வளோ ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமலே போகும்போது அந்த உள்ள எவ்வளோ வேலை. நான் சிஸ்டர் என்னுடைய பிள்ளைகள் என்ன வந்து எங்கேயோ போய் என்னவோ பண்ணிட்டு இருக்கேன். அதை யோசிச்சாங்க எவ்வளோ டென்ஷன் வரும். அதெல்லாம் இல்லாதபடிக்கு அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு? எத்தனை பேர் அவர்களால் எவ்வளோ எத்தனை காரியங்கள் நடந்தாலும் அவர் சோர்ந்து போகாமல் இன்றைக்கும் பரலோகத்திலே தேவாதி தேவனாக அநாதி தேவனாக இன்றைக்கும் பெற்றிருக்கிறபடினாலே நம் நல்ல கதவை தட்டி ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? அவர் அநாதி தேவன், என்றென்றைக்கும் உள்ள தேவன், நம்மை உண்டாக்கினவர், நம்மை கருவை கண்டவர், நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகவில்லை. மற்றும் நானும் சொல்லுறேன், நானும் சொல்லுறேன். அவரே சொல்லி போகாதீங்க புரிகிறேன். இல்லையா? சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போக முடியாது. அடுத்தது ஐயோ ஓடி அப்பா உட்கார ஒரு அனுபவம் இல்லை. ஆண்டு ஓடிட்டே தான் இருக்காரு. அவர் சிஸ்டர் எல்லாமே அப்படியே ரொட்டீனா போயிட்டே தான் இருக்கு. ஆனால் இறைப்படையவே இல்லை. ஹல்லேலூயா.
மூன்றாவது என்னது? இதை நீ அறியாயோ, என் மகனே மகளே, இதை நீ அறியாயோ. எத்தனை தடவை நீ சொல்ல போற, எத்தனை தடவை கேட்பாரி போல. ஸோ நீ அஞ்சுக்கோ, நான் சொல்ல போல. நம்மளுக்காக எத்தனை நாள் சொல்ல. அவருடைய புத்தி எப்படியா ஆராய்ந்து. நம்ம புத்திலாம் மோசமான புத்தி. நம்ம புத்தி ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் கேட்க புத்தியா பாதிக்கும். ஆனால் அவருடைய புத்தி மாறாத புத்தி. அலையலோயா, அலையலோயா, அலையலோயா. சில மாறாத புத்தியோடைய நம்முடைய ஆண்டவர் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கார். நாமும் ஆராய முடியாத புத்தியோடு இணைந்து செயல்படுவோம். என்ன செய்வாங்க பாருங்க, 19ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்பவே ரைட்ல நீங்க நம்புறீங்கன்னு சொன்னா, நீங்க யாராவது சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? பலன் வச்சு வந்திருக்கீங்களா? என்னால முடியலன்னு வந்திருக்கீங்களா? இவ்வளவுதான், இனிமே என்னால இந்த சூழலை தாண்டி போகவே முடியாது வந்திருக்கீங்களா? இவ்வளவு பார்த்தா அவர் சொல்றாரு, முதலே உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? பலன் கொடுப்பேன். அல்லேலூயா. பலன் கொடுப்பேன். அல்லேலூயா. நிறைய சொல்ல மாட்டீங்களா? பலன் கொடுப்பேன். அவர் கொடுக்கிற பலன் அந்த எலியா சோதனை கொடுத்துட்டார். சூரச்சரிக்கை ஒரே ஒரு பொண்ணு ஒரே ஒரு அந்த அரசு சொன்ன வார்த்தை கேட்ட தேசவே சொன்னான். அந்த வார்த்தை கேட்டு போய் எங்கேயோ சூரச்சரிக்கை போய் என்ன பண்ணாரு? சோதனை பார்த்துட்டார். அவர் போது கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள சொல்லி நாள் விட்டார். அற்றொரு நாட்கள் பட்டார். இந்த அப்பா அதை சாப்பிடு. ஆனால் நல்லா சாப்பிட்டுனா பண்ண தெரியும். நல்லா தெரியப்பட்டேன். திரும்பியை தட்டி திரும்பி குசின்னு சொல்லி, இப்போ 40 நாள் நட. இதை வந்து நான் என்ன செய்ய வேண்டிய ஊழியம் இதுக்கு இப்போ எப்படி அபிஷேகம் பண்ணணும். ஊழியம் முடியல, இப்படியே நீ சொல்லி போயிட்டா எப்படி இப்போ அப்படின்னு சொல்லி எழுப்பி அப்பத்தையும் தடையை கொடுத்து அந்த கடத்துல அந்த ஒரு நாள் சாப்பாட்டில் அவன் எத்தனை நாள் நடந்தானா? 40 days. அதுக்கப்புறம் போய் ஏதோ ஒரு அபிஷேகம் தீர்க்கதரிசியாக ராஜாவை அபிஷேகம் பண்ணார். அப்போ உங்களை கொண்டு கட்ட ஒரு பெரிய காரியத்தை வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சோதனை உட்கார்ந்தாலும் உங்களை எழுத மாட்டாங்க. தூதனை அனுப்பி ஒரு அப்பத்தை கொடுத்து ஒரு கதை வார்த்தையை உங்களுக்கு தந்து உங்களை தட்டி எழுப்பி உங்களை நடக்க வைப்பார். அல்லேலூயா. உங்களை ஓட வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து எளியாக பலன் கொடுத்த தேவன் உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பார். என் மகளே சோர்ந்து போகாது. சின்ன சின்ன பிரச்சனைலாம் கொஞ்சம் சோர்ந்து போகாது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் எவ்வளோ பலன் தரேன். அந்த பலனினாலே நீ எழுப்பி எனக்கு சேவை செய்யணும். நீ ஊழியத்தை நீ செய்யணும். அநேகருக்கு ஒரு ஆணை நீ அன்பை சொல்லணும். நீ அநேக அபிஷேகிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்ற வகையில் வந்தது. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை சத்துவமே சத்துவங்கள் சொன்னா எல்லாம் செத்து சரீரங்கள்லாம் செத்துமாறுறது. அந்த மாதிரி ஒரு நிலைமை, அந்த மாதிரி அந்த ஊழி அந்த ஏகத்துலாம் கடலை இல்லாம போன்ற ஒரு நிலம். அந்த நிலைமை சொல்றாரு, நாங்கள் சத்துவத்தை பெருகப்படுறேன்னு சொல்றாரு. அதே நோயா சொல்லி ஓட வேண்டிய ஓட்டம் இருக்கு, ஜெயிக்க வேண்டிய ஜெயங்கள் இருக்கு. வாலிபத்திலே நீங்க சொல்ல போறீங்கன்னு சொன்னா வயசாயிட்டா எப்படி? வயசால நாங்களே ஓட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு சிஸ்டர் வயசானவங்க தான். அதே சொல்லி நாங்களாம் எப்படி 60 60 அவங்க 65, நான் 65. தேவதேசமா நடந்தே வரவங்க 65, எல்லாம் 65. அவங்க பாச 66. நாங்களே ஓடும்போது 40, 45, 30, 18, 20 தான் என்ன செய்யணும்? 2 மணி தான் ஓடணும். அல்லேலூயா. இப்பவே சத்து உட்காந்துட்டா அப்படியே ஓட வேண்டிய வாட்டம் உண்டு, ஜெயிக்க வேண்டிய ஜெயம் உண்டு. என்னாலும் பாடல் ஜீவனே பால் அப்படின்னு சொல்லி, அதாவது வல்லமே தாழ்வு சொல்லி அந்த மாதிரி அந்த சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அடுத்த வருஷம் எல்லாம் இளைஞர்கள் வாசிக்க பார்க்கலாம்.
எல்லா வாலிபர்களும் வாய்த்தவன் வசந்த வாசிக்க இளைஞர்கள் சிஸ்டர் நீங்க இளைஞர்கள் வாசிக்க அவங்க இளைஞர் வாசி ஒரு இளைஞர் வாசி சீக்கிரமா எடுத்து நாங்கள் ஏசியா 40 வருஷம் வாசி இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். நம்ம சபையில் ஒரு வாலிபனும் ஒரு கன்னிகையும் ஒரு இளைஞரும் சொல்ல போகக்கூடாது, இடறி போகக்கூடாது. உங்களை காப்பதே அவருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. இதை வரும்போதே யோசிச்சு பார்த்து போகார்கள். அடுத்தது கர்த்தருக்கு காத்திருக்கவங்களோ எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கவங்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைக்கு அடித்து எழும்புவார்கள். எத்தனை பேர் எழும்ப போறீங்க? எத்தனை பேர் எழும்ப போறீங்க? குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டமான எழுப்புறோம். சமைக்க எழுதுகிறோம், வேலை செய்ய எழுதுகிறோம், பிள்ளைகளுக்காக எழுதுகிறோம், எவ்வளவு முடியாட்டாலும் எழுதுகிறோம். ஏன் கேட்டா திட்டு கிடைக்கும். அதுக்கு பயந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? எழுப்பி ஒரு வேலை செய்யறோம். ஏன்னா ஆண்டு திட்டம் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம பார்த்து கச்சாரியா போனே நமக்கு கருவிதான் அவருக்கு தெரியும். நம்ம எல்லா சோறும் தெரியும். அதன் பத்தியே நம்ம கட்டத்துக்கு காத்திருந்து நம்ம மகனுக்காக எழுப்பும் போது எப்படி எழுதணுமா? கவிழ்களை போல சட்டைகளை அடித்து எழுத வேண்டும். நீங்க போய் அந்த இதில் பாருங்க, டிக்ஷனரியில் பாருங்க, கழுவுடைய சட்டைகள், அந்த கழுவுக்கு எங்க கலந்து இருக்கு, அந்த சட்டைகள் பழைய சட்டை புதிய சட்டை வரும்போது அது எப்படி ஒரு கலன் அடைகிறது, அது எவ்வளவு தூரம் பறக்குறது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்ன ஆண்டோடைய புத்தி ஆராய்ந்த முடியாத புத்தி. அல்லேலூயா. அப்படிதானே? எத்தனை பேர் கழுதை தியானம் செய்வீங்க? நான் தியானிச்சுட்டேன், ஸ்டேட்டஸ்க்கு போட்டுருவேன். அதனால சொல்றேன். அப்போ கழுதை போல நீங்கள் பலன் அணிந்து எழுத வேண்டும். ஓடினாலும் இடைப்படையாக நடந்தாலும் சொல்லி போனாங்க. ஓடினாலும் இடைப்படையாக நடந்தாலும் சொல்லி போனாங்க. இங்கேருந்து பக்கத்துல இருந்து சர்ச்சுக்கு வந்து நமக்கு என்ன வருது? நடக்க முடியாத சோர்வு. ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்து பலன் அடைகிறவர் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக சேவை செய்யணும். சுத்தியமானதே நம்மை ஆண்டவர் சோர்ந்து போகாத தேவன். அவர் அனாதி தேவன். அவர் நம்மை பலன் கொடுக்கிற தேவன். அவர் நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் இன்னும் அமைதியாக இருப்போம் என்று சொன்னால், நம்ம கருவிலேயே பார்த்துட்டு இருப்போம் என்று சொன்னால், ஒரு மணி நேரம் கூட அவருக்காக செலவு பண்ணாமல் இருப்போம் என்று சொன்னால், கொஞ்ச நேரமாக வேதத்தை வாசிக்காமல் இருப்போம் என்று சொன்னால், நம் உண்மையாக புறச்சாதையை போய் பாருங்க. அது எதுவுமே இல்லை. நம்ம வசனம் கேட்கக்கூடிய வசனமே இல்லை. ஆனால் ஓடுறாங்க ஓடிட்டே இருக்கும். நமக்கு நம்ம அவங்களுக்காக விசேஷத்தை கற்றுக்கிட்டோம். நம்ம ஆண்டு எவ்வளோ வல்லமை கொடுத்துருக்கோம். அதாவது அந்த மைண்ட் செட் நீங்கள் மாற்றணும். நிறைய பேர் மைண்ட் செட் இப்படிதான், நான் இப்படித்தான் இருப்பேன், இதை ஓகே யாரும் என்னால் எதிர்ப்பு கொண்டு வர முடியாதுன்னு நினச்சின்னு சொன்னால் அந்த மைண்ட் செட்டை யாராலும் மாற்றவே முடியாது. அதை தயவுசெய்து மைண்ட் செட் மாற்றணும். அந்த மைண்ட் செட் மாற்றிட்டு ஏதாவது நம்ம கத்ததுக்காக செய்ய, ஏதாவது நம்ம கத்ததுக்காக செய்ய, என்னால் முடிந்ததை அவருக்காக செய்யும். என் சபைக்காக நான் நிற்கணும், என் சபைக்காக நட்டுவனாய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பலன் தாங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த பலன் இல்லைப்பா, உண்மையாகவே உங்களுடைய பலன். அந்த எரியாவது வச்சுக்கணும். அப்போ சின்ன அறையை கொடுத்து அவனோட வைத்து எப்படி அபிஷேகித்தது போல எனக்கு உடைய வார்த்தையாக மண்ணாமே தந்து, நான் எந்த பாதையை ஓட வேண்டுமோ ஓட, நான் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் காண்பிக்கிறேன். தூதனை அனுப்பும். என் வீட்டுக்கு தூதன் வரட்டும், என் வாழ்க்கையை தூதன் வந்து எழுப்பட்டும், என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய நொடிக்கட்டும், என்னுடைய சத்துருமையான நிலைமைகள் மாறட்டும், என்னுடைய சோதனைகள் மாறட்டும்.
அந்த சொல்ற அநேகம் உட்காந்துருக்கீங்க. உள்ளான மனுஷனே ஒரு எந்த ஸ்டோர் இப்படியேதான் இருப்பா இல்லை பிரியமாக இப்படி இருக்க மாட்டேன். எழுதுவீங்க, செட்டைக்கு அடித்து எழுதுவீங்க. அநாதி சோர்ந்து போகாத அநாதி தேவன் உங்களை எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள் நல்ல கரவை தட்டு ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க கருவை நான் ரிசீவ் பண்றேன், அந்த கருவை நான் ரிசீவ் பண்றேன், அந்த வல்லமை நான் எடுக்கிறேன், நான் உமக்காக ஓடுறேன், உமக்காக கடன் கொள்ளுறேன். அப்படியாக நம்மையும் நம்முடைய சபையும் சேஷமாய் பேசுகிற என்னையும் என்று பலப்படுத்தி அநேக பாதையில் ஓடும்படியாக, அநேக நாம் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக, நம்மை கொண்டு தேசங்கள் அசைக்கப்படும், நம்மை கொண்டு கிராமங்கள் அசைக்கப்படும், நம்மை கொண்டு வீடுகள் திறக்கப்படும். அது நம்மளமாக பெரிய காரியங்களை செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதுவே விருப்பம், அதுவே விருப்பம். தமிழ்நாட்டில் ஜோம் பண்ண அதுவே give me the strength, Lord. நான்காவது கற்றுக்கொடுத்து வேதத்தை நிறைய மிருகங்கள் கொஞ்சம் சொல்லிட்டு, பறவைகள் கொஞ்சம் சொல்லிட்டு, குதிரை கடன் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய காரியங்கள் நம்ம மனிதராக நமக்கு கற்றுக் கொடுக்கும் பலன். ஹல்லேலூயா, கற்றுக் கொடுக்கும் சத்துவம். ஹல்லேலூயா, கர்த்தர் அதை நாளை நம்மை நிரப்பி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் பெரிய ஆண்டவரே யோசித்து அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோர்ந்திடும் நேரங்களில் நாம் சார்ந்திடும் பர்வதமே, சோர்ந்திடும் நேரங்களில் நாம் சார்ந்திடும் பர்வதமே, மேலிடும்